ஹலோ, யார் நீங்கள்? டாக்டர் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கீங்க. ஏம்மா யாரும்மா நீ மேலே ஏறி உட்காந்துருக்க? பேஷண்ட்டை பார்த்துக்க வந்திருக்கேன். பார்த்துக்க வந்திருக்கியா? ஆமாம், மேலே உட்காந்தாதான் நல்லா தெரியுது, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் சரிதான், மேலே உட்காந்தா தானே பார்க்க முடியும். ஏம்மா யாரும்மா அந்த பொண்ணு? என் ஃப்ரெண்டு டாக்டர், என்னை பார்த்துக்கிறதுக்காக வந்தா. நல்ல ஃப்ரெண்டு தான், சொன்னால் மட்டும் கேட்கவா போகுது. உட்காந்துருக்கட்டும். சரிம்மா நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. இருந்தாலும் ரொம்ப ஏதாவது ப்ளீடிங் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்துடுங்க, சரிங்களா? ஒரு 1 வீக் தொடர்ந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ரெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் வர சொல்கிறீங்க? நீ சொல்கிற ட்ரெஸ்ஸிங் வேறு, நான் சொல்கிற ட்ரெஸ்ஸிங் வேறு. உனக்கு எப்படியும் புரிய போகிறது கிடையாது. பேஷண்ட்டுக்கு புரிச்சா சரிதான். உனக்கு புரிஞ்சிச்சு இல்லைம்மா? டேய், வாயை மூட்டிட்டு ரெடி. எனக்கு புரியுது டாக்டர், நான் வரேன். அதுவும் சொல்லுது, இது கேட்குது. என்ன கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கணுமோ? பார்த்துக்கலாம் விடு. எங்கம்மா உன் கூட இந்த அட்டெண்டரை காணோம், போலீஸை? அவர் வெளியில் இருக்காரு டாக்டர். அப்படியாம்மா, பரவாயில்லையே. அட்மிட் பண்ணிட்டு நைட்டும் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காரே. இவ்வளோ அக்கறையெல்லாம் இருந்து நான் பார்த்ததே இல்லைம்மா. பரவாயில்ல, நீ கொடுத்து வச்ச பிள்ளை தான். இது சும்மாவே பைத்தியம் மாதிரி தான் நைட்லேருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இது வேற கொஞ்சம் ஏற்றி விட்டு போகுது. என்ன ஆக போகுது? டாக்டர், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் சொல்ல வேண்டியதை மட்டும் பேஷண்ட்டை சொல்லிட்டு போங்க. இந்த ஃப்ரெண்டை கூட வச்சுக்காதம்மா, கடைசி வரைக்கும் நல்லதே நடக்காது. நடக்குதா நடக்கலையா நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஹிட்லர் வந்துட்டாரே, அவர்கிட்டே சொல்லிட்டு போங்க. யாரம்மா சொல்கிற? உங்கள் பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க, டேக் கேர் பண்ணுறதுக்கு, அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஓ நீங்களா சார்? வாங்க வாங்க சார். டிஸ்சார்ஜ் கொடுத்தாச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறான். ஒரு 1 வீக் 10 நாள் போல் கையில் ப்ளீடிங் இருக்குதான். அப்பப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? ஆழமான காயன்றதுனால இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். நீங்களா வீட்டில் எதுவும் பண்ணாதீங்க. ஓகே டாக்டர், அதெல்லாம் நான் கரெக்டாக கூப்பிட்டு வந்துடுவேன். அதானே, 10 நாள் ட்ரெஸ்ஸிங் பண்ணணுன்னு போலீஸ்காருக்கு சந்தோஷத்தை பற்றியா? கூட எப்படியும் சுற்றலான்ட்டு. இவ்வளோ அக்கறையெல்லாம் நான் யாரையும் பார்த்ததில்ல சார். இந்த பொண்ணு உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணா? இல்லை டாக்டர், ஆனால் கூடிய சீக்கிரம் சொந்தமாக போகிற பொண்ணு. சொந்தமாக போகிற பொண்ணா? புரியலையே. டியூப்லைட் டாக்டராக இருந்தும் புரியல, நர்ஸுக்கும் புரிய மாட்டேது, டாக்டருக்கும் புரிய மாட்டேது. இதுங்களாம் ஆஸ்பத்திரியை வச்சு எப்படி தான் நடத்துதுங்கன்னு தெரியலையே. அது டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருக்கு. ஓ அப்படி சொல்ல வரீங்களா? இப்போ தான் எனக்கு எட்டுது. ஒரு வழியாக எட்டிடுச்சு போல. சொந்தமாக்கிக்கிங்க சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டாக்டர், இருமா, நான் ஒன்றும் தப்பாக பேசலல்ல. நான் ஒரு செகண்ட் இவர் நேற்று ஒன்றை தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணதை பார்த்துட்டு பொண்டாட்டின்னு இல்லை நினச்சேன். அப்படியே கூட வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கணுமா? ரைட், கன்ஃபார்ம். சரி சார், நீங்கள் பேஷண்ட்டை கூப்பிட்டு கிளம்புங்க. இந்த ரூமுக்கு அடுத்த பேஷண்ட்டை அட்மிட் பண்ணுவோம். பேஷண்ட்டை கூட அடுத்த வாட்டி கூப்பிட்டு வாங்க சார். இந்த மாதிரி அட்டெண்டரை மட்டும் கூப்பிட்டு வராதீங்க, பெட்டு உடஞ்சிரும் போல். நான் நைட்லேருந்து சொல்லிட்டேன் டாக்டர், வானாரம் மேலேருந்து கீழே இறங்க மாட்டேது. என்னது வானரமா? சரிங்க சார், கிளம்புங்க. டிஸ்சார்ஜ் பில் எல்லாம் அங்கே இருக்கும், அதை முடிச்சுட்டு போங்க. எவ்வளோ பேசினாலும் டாக்டர் பில்லில் கரெக்டாக இருக்காரே. சரிங்க சார், கிளம்புறேன். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். சரி கிளம்பலாமா? நீங்கள் டாக்டர்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் சொல்லலையே. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு நான் கேட்டேன். நான் எதுவும் சொல்லலாமா? புரியாத மாதிரியே இது கேட்குதான், அது புரியாத மாதிரியே பேசுதான். சப்பா, இதெல்லாம் பார்க்கணுன்னு தலையை எடுத்துடா. ஹிட்லர், நான் ஒன்று கேட்கலாமா? ஏய் என்ன ஹிட்லரா? ஆமாம், பேரெல்லாம் மாற்ற முடியாது, ஹிட்லர் தான் நீங்கள். ஆமாம், இந்த ஒரு நாளில் என்னத்தை பிடிச்சிருச்சு? இருக்கு. யாருக்கோ ஏதோ பிடிச்சிச்சு. எனக்கு பிடிக்கல. நான் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்கவே இல்லையே. இதுங்க ரெண்டும் தனியாக பேசும், நம்ம கம்மன்னு வேடிக்கையை பார்ப்போம். நம்ம கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் தான். சரி வா, வீட்டில் விட்டுறேன், சரியா? ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரதர். ஓ நீங்கள் மேலே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் இவளை பார்த்துக்க சொன்னாங்களே, மேலே உட்காந்து பக்கத்துக்கு வசதியாக இருக்குது, அதை மேலே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டு தான், மேலே உட்காந்தா தான் பார்க்க முடியும். நீங்கள் அங்கேயே உட்காந்து பாருங்கண்ணே. ஓகே பிரதர். அப்புறம் சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் யார் எனக்கு தெரியலையே. அவளும் உங்ககிட்ட நல்லா பேசுகிறா. அது உங்களுக்கு தெரியாது. நைட்டு நான் வந்தேன், நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு போயிட்டேன். அதனால தான் உங்களுக்கு என்ன தெரியுது. நீங்கள் ரொம்ப குழம்பாத. என்னோட அத்தை பையன் தான் அவன். நைட்டு ட்ரெஸ் கொடுக்க வரான்னு சொல்லியிருந்தால அவன் தான். ஓ அப்படியா, நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். டேய், என்ன எதுக்கு இப்போ வர சொன்னேன்? வரும்போது போலீஸ் ஜீப்பில் வந்துட்டேன்டா. மாரியம் தானே ஓட்டிட்டு வந்தார், நான் தூக்கிட்டு வந்துடுறேன். இப்போ போகும்போது ஜீப் எதுவும் கேட்க முடியாதுல்ல, அந்த அண்ணனையும் கூப்பிட முடியாது. அதனால தான் ஒன்று வர சொன்னேன். அப்போ டிரைவர் வேலைக்கு ஆள் கூட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். டேய்
செஞ்சு தொலைகிறேன். இப்போ மூஞ்சில் சோகத்தை காமிக்காமல் சிரிச்ச மணிக்கு உங்களை வீட்டில் கூப்பிட்டு போய் விடணும் அப்படி தானே? கோர்ஸ் சரி வாங்க கிளம்பலாம். போகலாமா சிஸ்டர்? ஐயோ உங்களுக்கு எதுக்கு வீணா கஷ்டம்? ஐயோ அவனுக்கு இதெல்லாம் கஷ்டம் கிடையாது, ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுறான் அப்படி தானடா? அப்படி இல்லைனாலும் அப்படி தானே சொல்லணும். சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், எனக்கு வேலை வெட்டியே இல்லை பார்த்துக்குங்க. இப்போ உங்களை கொண்டு போய் விடுறது தான் எனக்கு மெயின் வேலையே. அப்படி சொல்லு. சரி வாங்க கிளம்பலாம். அதை நாங்கள் தான்டா சொல்லணும், நீ ஏன் நின்றுட்டுருக்க? போ. டேய் என்னடா பண்ணுற? அதானே என்ன நடக்குதுங்க? ஏங்க இறக்கி விடுங்க, எதுக்கு இப்போ தூக்கி வச்சிருக்கீங்க? வரும்போது தூக்கிட்டு தானே வந்தேன், அதான் போகும்போது உன்னால் போக முடியாதுல்ல, தூக்கிட்டே போகலான்னு. ரைட்டு மச்சான் நைட்டு சொல்லிட்டு போனதை முடிவு பண்ணிட்டான். ஒருத்தன் நல்லா தான் இருக்கு. யோ ஹிட்லரே, எதுக்கு அந்த பிள்ளைய தூக்கி வச்சிருக்க? வரும்போது அவள் மயங்கிட்டா, நான் தான் தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணேன். போகும்போது அவள் எப்படி நடப்பா? உங்களுக்கு கையில தான் அடிபட்டிருக்கு, காலில் அடிப்படல. வரும்போது மயக்கமா இருந்தா தூக்கிட்டு வந்தேன், இப்போ நல்லா தானே இருக்கா? இல்லை இருந்தாலும் கை வலிக்கு, நான் தூக்கிட்டு தான் வருவேன். அதிரடியாக இறங்கிட்டானே அடப்பாவி. ஏங்க விடுங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம். டேய் நான் எதையும் பார்க்கலடா, போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ தூக்கிட்டு வா இல்லை நடந்து கூட்டு வா இல்லை என்ன வேணாலும் பண்ணிட்டு வா, ஆனால் காருக்கு வந்து சேருன்னு. போ போ வரேன். ஐயோ பிரதர் இருங்க, நானும் வரேன். வந்துருங்க சிஸ்டர் சீக்கிரமா, இல்லைனா அவ்வளோதான். ஏன் நில்லடி, எங்கடி போற? நானும் வரேன். நீ எப்படியாவது வாமா, நான் போறேன். ஏங்க இறக்கி விடுங்க ப்ளீஸ், சொல்கிறத கேளுங்க. முடியாது. போலாமா? என்ன நினச்சிட்டு தூக்கி வச்சிருக்காருன்னு தெரியலையே, பேசுறது ஒன்றும் சரியில்லையே. என்ன சிஸ்டர் வாயை பொழந்த மணிக்கே வரீங்க? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. புரியுது ஏன்னு, எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது. இந்த பயபுள்ளிகளுக்கெல்லாம் காதல் எங்கேருந்து வருது? அதான் தெரியல சிஸ்டர், திடீர்னு வந்து உள்ளே இறங்கி எடுத்து பார்த்துக்குங்க. ஓ அப்படியா? நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா தான் சிஸ்டர் இருந்தான், இப்போ தான் இப்படி பண்ணுறான், என்னாச்சுன்னு தெரியலையே. நீங்கள் தானே நைட்டு சாவி கொடுத்துட்டு போனீங்க, அதான் பொம்மை ஆடுது. என்ன சிஸ்டர் பொசுக்குன்னு இப்படி ஏன் மேலே பழிய போட்டீங்க? யார் மேலே பழிய போடுறோமோ, பக்கத்தில் ஒன்று தேவாங்க மாதிரி உட்காந்துட்டு வருது. இப்போதைக்கு நம்ம 2 பேரும் பேசணும், நம்ம 2 பேரையும் அடிச்சிரும். கம்மன்னு இருங்க. அதுவும் கரெக்டு தான், நம்ம ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுவோம். ஓட்டுங்க ஓட்டுங்க, சீக்கிரமாக போங்க வீட்டுக்கு. ஓய் ஓய் மச்சான் அல்டிமேட்டாக இறங்கிட்டான், இருந்த வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தான், கிளம்பிட்டானே. என்ன இப்போ உங்களுக்கு? இப்போ நீ ஏன் கோவமா இருக்க? இன்னும் எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ம் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், எனக்கு என்ன. நேற்று வரைக்கும் மூஞ்ச பாவம் போல தானே வச்சுருந்தீங்க, இப்போ எப்படி உங்களுக்கு தைரியம் வந்துச்சு? ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதை நம்ம தானே கேட்டு வாங்கணும். அப்படி போடு, கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டானே. எந்த விஷயம் வேணும் உங்களுக்கு இப்போ? சொன்னா தருவீங்களா? ம் இன்னும் குழந்தை மாதிரி இருந்துச்சு மூஞ்சி, கோவப்பட்டா நல்லா இல்லையே. என் மூஞ்சி அப்படிதான். இல்லையே கியூட்டால இருக்கும், இப்படி இருக்காதே. ஆமாம் உன் பேரை நான் மறந்துட்டேன், உன் பேர் என்ன? அடப்பாவி, பேரை கூட மறந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. பேரே தெரியலையான்னா விளங்கிடும். ஆமாம் சிஸ்டர், பேரே தெரியாமல் இந்த அளவுக்கு போயிட்டானா? போலீஸ் அதிரடியாக இறங்கியிருக்காரு. பேர் தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணீங்களே, அப்போ பேர் கேட்கலையா? கேட்டாங்க, தெரியாதுன்னு சொன்னேன். இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கேட்டிருப்பாங்களே. ஆமாம் கேட்டாங்க. அப்போ எதுவும் சொல்லலையா நீங்கள்? ஆ என் ஒய்ஃப்னு சொன்னேன். ரைட்டு. சைத்தான் சைக்கிளில் போகுதுன்னு சொல்லுவாங்க, சைக்கிளில் போல காரில் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம கூட தான். ஒய்ஃப்னு சொன்னீங்களா? யாரை கேட்டு சொன்னீங்க? யாரை கேட்டு சொல்லணும் நான்? சம்மந்தப்பட்ட என்ன கேட்கணும். அச்சோ கேட்க மறந்துட்டேனே. சரி இப்போ சொல்லுங்கள், சம்மதமா? இப்படி ஒரு ப்ரப்போஸலை நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை, இருந்தாலும் போலீஸ்காரனுக்கு தைரியம் தான். ஆமாம் ஆமாம், ரொம்ப தைரியம். நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கமேன்னு பார்க்குறாரு, இல்லைனா அல்டிமேட்டாக வர பார்ப்பார் போல் இருக்கே. ஆமாம். அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே. என்ன வெறுப்பேத்துறீங்க? இல்லையே நான் வெறுப்பேற்றுவேனா? ஏற்கனவே உனக்கு கை வலிக்குது, வெறுப்பேற்றினா மனசு வலிக்காதா? உனக்கு மனசு வலிச்சா எனக்கு தாங்குமா? உரா உரா உரா, யார் கேட்க போறா? காசா பணமா? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, சொல்லிட்டேன். அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நான் கேட்கவே இல்லையே, என் விருப்பத்தை மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை ஆன்சர் சொல்லணும் எதனா கேட்டனா? இல்லை. அப்புறம் நீ ஏன் அவசரப்படுற? அவ்வளோ ஆசை என் மேலே இல்லை. மச்சான் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கடா, நாங்களாம் பக்கத்தில் இருக்கோம்.
நீ தானடா ஸ்டார்ட் பண்ணி வச்ச நைட்டு, எனக்கு ஓகே தானே. வேலையை பார்த்து விட்ட பயப்புல நீ தான் இப்போ. ஐயோ, உங்கள் பக்கம் திரும்பிட்டா பிரதர். உங்கள் பேர் என்ன? எதுக்கு நீங்கள் இவரை ஏற்றி விட்டீங்க? ஐயோ சிஸ்டர், நீங்கள் ஏன் என்கிட்ட கோவப்படுறீங்க? இதெல்லாம் அவனோட ஓன் டைலாக். என் பேர் ராம். மிஸ்டர் ராம், நீங்கள் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காதீங்க. அவருக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கண்ணே. அதெல்லாம் அவன் புத்தி கரெக்டாக தான் இருக்கான் சிஸ்டர். என்கிட்ட வராதீங்க பஞ்சாயத்துக்கு, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கோங்க. ஆமாம், நான் கூட நடுவில் உட்காந்துடல, நீ என்கிட்டயே வராதானே. எதுக்கு இப்போ நீ திரும்ப திரும்ப முறைச்சிட்டு இருக்க? முறைக்கிறதுனால ஏதாவது ஆகப்போதா? இங்கே பாருங்க, பார்த்துட்டு தானேங்க இருக்கேன், இதுக்கப்புறம் எப்படி பார்க்க முடியும்? ரொமான்டிக்காக பேச ட்ரை பண்ணுறான் போலீஸ்காரன். ஆனால் இந்த பிள்ளை தான் புரிஞ்சுக்க மாட்டுது. இல்லை சிஸ்டர், பாவம்ல. நீ ஓட்டிக்கிட்டு நீ மட்டும் போயிடாதப்பா, நான் சொல்கிற வழியில் தானே போயிட்டுருக்க. அப்படியே கொஞ்சம் ஓரமாக நிறுத்திக்கண்ணே. ம், நிறுத்துறேன் சிஸ்டர். சாருமதி, எப்படி மாடிப்பட்டுச்சு உனக்கு கையில்? ம், அது ஒன்றும் இல்லை பாட்டி. பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேன்னா அது கையில் கம்பி ஒன்று கேச்சிருச்சு. இந்த கேள்விக்கிட்டே சொல்லி என்ன ஆக போகுதுன்னு சொல்லலையா? அப்படிலாம் இல்லை பாட்டி, ஃபீல் பண்ணாத. நீ அழுவன்றதுனால தான் நான் சொல்லலை. கல் நெஞ்சக்காரி, எல்லாத்தையும் மனசுலே போட்டு புதைச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிறாளோ. பாவண்டா, அழறாங்க. பின்ன அவங்களுக்குன்னு இருக்கிறது அவள் தான், அவளுக்குன்னு இருக்கிறது அவங்க தான். அப்புறம் அவளுக்கு ஒன்றுனா அவங்களால எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லு? ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் இந்த மாதிரி வருத்தப்படுவீங்கன்னு தான் நாங்கள் சொல்லவே இல்லை. நல்லபடியாக பார்த்து நல்லா தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சுல்ல. அப்படி இல்லடி இசை, அவளுக்கு ஒன்றுனா யார் பாப்பா சொல்லு? எனக்கு இருக்கிறது அவள் ஒருத்தி தான். அவளுக்கு எதனா ஒன்றுனா இந்த கேள்வி உசுரை வச்சிட்டு இருக்கிறதுல நியாயமே கிடையாது. பார்க்கலாம் ஆள் வந்தாச்சு இனிமேல். என்னடி சொல்கிறவ? யார் இருக்கா அவளை பார்க்க? ஐயோ, என்னை பார்த்து முறைக்கிறாளே. சும்மா இருக்க மாட்டல நீ வாயை வச்சுக்கிட்டு. என் வாயால் தான் உனக்கு நல்லது நடக்க போகுது, நான் நடந்துட்டு போட்டுமே. கம்முன்னு இரு இசை, என்கிட்ட திட்டு வாங்கிடாத. ஆமாம், ஆஸ்பத்திரி போகலாம். உனக்கு எது பணம்? யார் ஒன்று ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தா? பாட்டி, வந்ததுலேருந்து நீ உன் பேத்தி கையை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்க. பின்னாடி 2 ஜீவன் நிற்கிது, அதை பாரு. யாருடி? திரும்பி பாரு, அப்போ தானே தெரியும். யாருப்பா நீங்கள்? நாங்கள் வந்து பாட்டி, இசையை நான் தான் கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். நீங்கள் எப்படி தம்பி அட்மிட் பண்ணீங்க? நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் பாட்டி. நாங்கள் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தோடனே கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணேன். ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் மட்டும் அந்த நேரத்தில் பார்க்கலன்னா புள்ள மயக்கடிச்சு அங்கேயே கடந்திருப்பா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் அழுவாதீங்க, மனசு கஷ்டமாக இருக்குது. ஆமாம் தம்பி, அவளுக்குன்னு பாடு பார்க்க யாரும் கிடையாது. நான் ஒருத்தி தான் அவளுக்கு உசுரை கையில் பிடிச்சிட்டு கிடக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சது படிக்க வச்சுட்டேன். அவள் தலையெழுத்து நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல. அதெல்லாம் அவன் நல்லபடியாக இருப்பா பாட்டி, நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் மச்சான், வாக்குறுதி அள்ளி கொடுக்குறியா எலெக்ஷனில்? சும்மா இருடாரே. சரி சரி, நீ நடத்து. தம்பி உட்காருங்க தம்பி, நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் உட்காருங்க, நான் போய் காப்பி தண்ணி எடுத்துகிட்டு வரேன். பாட்டி, அதை செய் முதல்ல, போய் போ. ஐயோ, அதெல்லாம் வேணாம் பாட்டி, நீங்கள் பார்த்துக்கோங்க அவளை. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். பரவாயில்ல பிரதர், 2 பேரும் உட்காருங்க. காப்பி பாட்டி நல்லா தான் போடுவாங்க. ஏன் சிஸ்டர், உங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சோ? இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. சரி பாட்டி, நாங்கள் கிளம்புறோம். தம்பி இருங்க தம்பி, தண்ணி வச்சு எடுத்துகிட்டு வரேன். சரி பாட்டி, தண்ணி எடுத்துட்டு வாங்க, நாங்கள் குடிச்சிட்டு போகிறோம். ராம் பிரதர், நம்மளும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோமா? ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா? சரி வாங்க, நம்மள பாட்டி கூட போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அப்பனும் பிடிச்சி பாரு என் பிரதர் பாயிண்ட்டை. ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நீங்கள் பேசுகிறதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் எல்லாமே தெரிஞ்சு தான் பேசுகிறேன், புரிஞ்சு தான் பேசுகிறேன். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ யாரை வேணாலும் இருந்துட்டு போ, நான் அதை பற்றி கவலைப்படலை. நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கீங்க, போஸ்டிங்கில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வராமல் இருந்திருக்கணும். ஆக்சுவலி நான் உங்களை அங்கே ரோட்லேயே தான் விட்டுட்டு போக சொன்னேன். எதுக்கு வீடு வரைக்கும் வந்தீங்க? ரோட்டில் விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு தான் வீடு வரைக்கும் வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன பிடிச்சதுன்னு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கா என்ன அந்த இடத்துல ஆகும்னு கூட தெரியாமல் நீ வந்து கத்தியை பிடிச்ச. இதை விட ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் என் மேலே பாசம் வைக்கிறதுக்கு? நான் ஒரு மனிதாபிமானத்தில் பண்ணேன், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரே அப்படின்ட்டு. அதுக்குன்னு உசுரை பிடிக்கிறதுக்கு துணிவியா? அப்படிலாம் நான் சொல்லலை. எனக்கு அந்த ஒரு ரீசன் மட்டும் கிடையாது. நீ அழுத தெரியுமா? நான் சாப்பாடு விட்டும்போது எனக்கு யாரும் கிடையாது, என்னை இப்படிலாம் யாரும் பார்த்துக்கிட்டது கிடையாதுன்னு. அப்போ முடிவு பண்ணேன், இனிமேல் உனக்கு எல்லாமாவும் நான் தான் இருக்கணும். இங்கே பாரு, நீ ஏன் அழுத, எதுக்காக என்கிட்ட அழுதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு ரீசன் கடவுள் உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் சரி. நீ அழுதப்போ என்னால் தாங்கிக்க முடியல. நீ யாரும் இல்லைன்னு சொன்னப்போ அதை என்னால் ஏற்றுக்க முடியல. உனக்கு எல்லாமாவும் நான் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது. உனக்கு மனசார எப்போ என்னை பிடிச்சிருக்குன்னு தோணுதோ என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஆன்சர் சொன்னால் போதும்.
அப்படி கிடையாது, நான் ஒரு அனாதை, உங்களுக்கு ஃபேமிலி எல்லாரும் இருக்காங்க. அனாதன்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுறியா? நான் தான் சொல்லிட்டேனே உனக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு. என்னை ஒரு 2 டைம் பார்த்துருப்பீங்களா, அதுக்குள்ளே எப்படி முடிவு பண்ணீங்க? இதுக்கு என்னால் காரணம் சொல்ல முடியல. உன் கூட ஒரு நாள் இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நான் உன்னை நோட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அந்த குழந்தைத்தனமான பேச்சு, சிரிப்பு, அதுவும் இல்லாமல் நீ அழுததை பார்த்தப்ப என் மனசுக்குள்ளே அப்படி ஒரு வலி. இவ அழுகுறா, நம்ம ஏன் ஃபீல் பண்ணுறோம், நம்ம ஏன் அழுகுறோன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். ஆனால் ஆன்சர் கிடைக்கல. இதுக்கு நான் எப்பயுமே ஒத்துக்க போகிறது கிடையாது. சரி ஒத்துக்காத, நான் வெயிட் பண்ணுறேன். நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இந்த கையை பிடிக்க எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த கையை பிடிக்க எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு நான் நம்புகிறேன். உனக்கு அப்படி தோன்றப்ப நீ எனக்கு பதில் சொன்னால் போதும். நான் சிம்பதிக்காகலாம் உன்னை லவ் பண்ணல, நம்மளுக்காக கத்தி குத்து வாங்கினா, நம்மளுக்காக இப்படி பண்ணாலே அப்படின்றதுக்காகலாம் நான் பண்ணலை. நீ அழுதல்ல, அந்த அழுத ஒரு செகண்ட் நீ எனக்குள்ளே வந்துட்ட, அவ்வளோதான். இதுக்கு என்னால் ரீசன் சொல்ல முடியல. இப்போயும் நான் சொல்கிறேன், உனக்கு எல்லாமாவும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கவிதைகளா கனவுகளா கயல் விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே. சரி நான் கிளம்புறேன், நீ உடம்ப பார்த்துக்கண்ணா. நாளைக்கு காலையில் விட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரலாம். நானே வந்து கூப்பிட்டு போகிறேன். அதெல்லாம் வேணாம், நான் போய்ப்பேன். உனக்கு சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் நான் வர வேணாம், நீயே பார்த்துக்கிற. என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேணாம். நான் கிளம்புறேன், நீ உடம்ப பார்த்துக்க. டேப்லெட்லாம் இசைக்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன், சாப்பிடுன்னு. ம். கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட என்னாகும். உன்னை உன்னை தேடித்தானே இந்த ஏக்கம், இந்த பாதை, இந்த பயணம், இந்த வாழ்க்கை நீங்கள் கிளம்புங்க. போயிட்டு வரேன். என்னடி இன்னும் யோசிச்சுட்டே இருக்க ஏதோ? இல்லை, அவர் பேசிட்டு போனால் தான் யோசிக்கிறேன். தேவையில்லாமல் அவர் என்ன தேவையில்லாமல் யோசிச்சிட்டாருன்னு நீ நினைக்கிறேன்? சரி, நீ அவர் கூட சேர்ந்து ஜால்ரா தட்டிகிட்டு இருக்கியே, நான் ஃபஸ்ட்டு யார்? நான் ஒரு அனாதை, எனக்குன்னு யாருமே கிடையாது. யாரோ அடிக்கடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீ சொல்லாத, நாங்கள் எல்லாரும் இருக்கோம் உனக்குன்னு. நீங்கள் எல்லாரும் இருக்கிறது கரெக்டு தாண்டி, ஆனால் ப்ராக்டிக்கலாக செட் ஆகாதுல்ல. அவர் ஏதோ ஒரு மனிதாபிமானத்தில் என் மேலே லவ் வந்துருச்சுன்னு சொல்லிகிட்ருக்காரு. இதெல்லாம் செட் ஆகாதடி நடைமுறையில். அப்படிலாம் சொல்லாத சாரு, நல்லபடியாக தான் நடக்கும். அவர் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு, பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா, அவருக்கு தெரியாதா அவங்க வீட்டில் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு? நீனும் பைத்தியக்காரத்தனமாக பேசாதடி. சரி, நான் ஒன்று கேட்குறேன், உண்மையை சொல்லு, அவரை உனக்கு பிடிக்கலையா? எதுக்குடி பழுவுற? எனக்கும் தெரியல இசை. அந்த டாக்டர் சொன்னார்ல, என்னை அவர் தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணாருன்ட்டு, எனக்காக அழுதாருன்னுட்டு. யார் அவர் சொல்லு? அவர் எனக்காக அழும்போதும் எனக்காக நிற்கும்போதும் அப்போவே எனக்கு பிடிச்சிருச்சு. இப்படி ஒரு மனுஷன் நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. என் லைஃப் ஃபுல்லாக பாசனம் அண்ணனே தெரியாமல் வளர்ந்துட்டேன். எனக்கு அவர் சாப்பாடு ஊட்டும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அழாத சாரு, நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆமாண்டி, இந்த காலத்தில் ஏதேதோ எதிர்பார்க்குறப்ப இவர் எதுவுமே எதிர்பார்க்காம நான் அழுத ஒத்த காரணத்துக்காக என்ன பிடிச்சிருக்குங்கிறாரு, எனக்கு எல்லாமாவும் இருக்கணுன்றாரு. இதே அவங்களோட பெற்றவங்களுக்கு ஆசை இருக்கும்ல, அவருக்கு நல்ல இடத்துல பொண்ணு கட்டணும், நல்லபடியாக பார்த்து வைக்கணுன்ட்டு. அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் என் சுயநலத்துக்காக நான் வீணாக்கக்கூடாது. அவர் சோறு ஊட்டி விட்ட அந்த செகண்டே எனக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தோணுச்சு. அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு அரவணைப்பு தெரியுமா? ஒரு செகண்டே நான் முழு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு திருப்தி எனக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தரை எனக்கு பிடிக்காம எப்படி போகும் சொல்லு? அப்புறம் ஏண்டி ஒத்துக்க மாட்டேற? வேணாம், நம்மளுக்காக ஒரு பையன் வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது. அவர் நல்லா படிச்சிருக்காரு, போஸ்டிங்கில் இருக்காரு, அவங்க அப்பா அம்மா அவர் மேலே நல்ல கனவில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை என் சுயநலத்துக்காக நான் பயன்படுத்திக்க கூடாது. எனக்கு பாசம் வேணும், இவர் என் கூட இருந்தால் பாசம் எனக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் நினைக்கக்கூடாது. ஏன் அவர் எல்லாத்தையும் சமாளிச்சு பாருடி, சொன்னால் கேளுடி சாரு. இதை விட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாது. எதுக்கு கடவுள் என்ன அன்னைக்கு ஹால் டிக்கெட் தொலைக்க வச்சாரு? திருப்பி நான் ஏன் அன்னைக்கு பார்த்தேன்? இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. நீயே சொல்லு. இப்போ கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் யாரோ ஒரு ஆம்பளை இவ்வளோ கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்கன்னு நாளைக்கு தப்பாக பேச தான் போகிறாங்க.
உனக்கு இன்னொன்று தெரியுமா இசை, அவரை யார் குத்த வந்தாங்கன்னு? ஆமாம், யார் குத்த வந்தாங்க? இவங்க பாட்டிக்கிட்ட கூட கம்பி குத்திடுச்சுன்னு ஏன் சொன்னேன்? எங்கள் பாட்டிக்கு தெரிஞ்சா ஏன் போய் கத்தி குத்து நீ வாங்கின அப்படின்லாம் கேட்கும். அவரை குத்த வந்தது யார் தெரியுமா? எங்கள் மாமா மருது. என்னடி சொல்கிற? அந்த ஆள் ஏன்டி அவரை குத்த வந்தார்? அதான் எனக்கும் தெரியல. ஏதோ பேசிகிட்டு இருந்தார், என்ன சொன்னார்னு தெரியல. ஆனால் அவர் தான் அவரை குத்த வந்தார். நான் தடுத்ததை பார்த்துட்டு நீ எட்டால போன்னு சொன்னார். நான் அதை பிடிச்சி மயங்கி விழுந்துட்டேன். எப்படியும் வந்து வம்பு வளர்ப்பார் அதுக்காக. அவன் ஒரு பொல்லாதவனா செடி. ஏற்கனவே உன்னை எப்படி கல்யாணம் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கான். ஆமாம், அதான் என் பயமே. வந்து எந்த பிரச்சனை பண்ண போகிறாருன்னு புரியல. இப்போ என்னடி பண்ணுவேன்? அதான் எனக்கு புரியல. அந்த ஆள் வந்தால் நான் எப்படி பேச போகிறேன்னு தெரியல. சம்மந்தப்படுத்தி தேவையில்லாமல் பேசுவார். ஒரு அம்மாவுக்கு தம்பி இருந்தால் தாய் மாமன் தகப்பா ஸ்தானத்தில் இருப்பான்னு பேர். இவர் மட்டும்தான் என்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காரு. ஐயோ, இது பயமாக இருக்கே. என்ன பண்ண போகிறான்னு தெரியல அந்த ஆள் வேற. ஆமாம், அதை நினச்சா எனக்கும் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம். ஆனால் ஒன்று சாரு, நான் நைட்டு கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பையன் வந்தார்ல ராம், அவர் கூட வெளியில் போயிட்டேன். உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு போனேன். வந்து பார்த்தப்ப அவர் எப்படி உட்காந்துருந்தாரு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி உன் தலையை தடை விட்டுட்டு உன் கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தார் மனுஷன். எனக்காக நீ ஏன் நடுவில் வந்த? நான் தான் தாங்கியிருப்பேன். எனக்காக நீ ஏன் அந்த வழியை ஏற்றுக்கிட்ட அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தார் உன் கையை பிடிச்சிக்கிட்டு. நீ நல்ல தூக்கத்தில் இருந்த. அப்போவே அவர் நைட்டு சொல்லிட்டார். நான் காதில் வாங்கிட்டு தான் இருந்தேன். நீ அழுதது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. எனக்கு யாரும் இல்லைன்னு நீ சொன்ன வார்த்தை அவர் ஆழ் மனசில் போய் பதிஞ்சிருக்கு. நான் எல்லாமா உனக்கு இருப்பேன். நான் கண்டிப்பாக உனக்காக இருப்பேன். நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலனாலும் சரி, நான் உன்கிட்ட இதை சொல்லுவேன். நீ திருப்பி எனக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நைட்டு பேசிகிட்டு இருந்தார். நான் வெளியில் நின்று கேட்டேன். எனக்கும் அப்படி ஒரு அன்பு வேணும்னு தான் தோணுது. ஆனால் என் நிலமையை பற்றியா பதிலே சொல்ல முடியாது என்னால். காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுண்டி, நீ வருத்தப்படாத. ம், சரி சரி, நான் கிளம்புறேன். நீ ரெஸ்ட் எடுன்னா. சரிடி. என்னடா அப்படி பார்க்குற? ஏன்டா நேற்று நைட்டு பேச்சுக்கு சொன்னோம், உண்மையிலே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி என் மனசில் ஏதோ ஒரு உணர்வு இருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. நீ நைட்டு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் யோசித்தேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதெல்லாம் கரெக்டு தான், தெளிவாக யோசிச்சுட்டல்ல. ஏன்டா? இல்லை, அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்கிற. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக எடுத்துக்கோ. நீ ஏதாவது ஆசைப்பட்டு வேணாம் அப்படின்னு வீட்டில் எதனா பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன். ஏற்கனவே யாரும் இல்லாமல் வளர்ந்தவங்க இப்போ நீயும் இல்லைன்னு தெரிஞ்சால் அதை தாங்கிக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், முடிவு எடுத்தது கரெக்டு தான். அந்த முடிவில் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னடா என்னை பற்றி இப்படி சொல்லிட்ட? அப்படி கிடையாதுடா. அந்த பொண்ணு அந்த சூழ்நிலையில் வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமாவும் இருக்கணும்னு நீ முடிவு பண்ண பற்றியா? அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் அந்த முடிவுலேருந்து நீ கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, அந்த முடிவில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவளை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் நான் அந்த முடிவை எடுத்தேன். அவள் அழுதப்பவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம முன்னாடி இவள் அழுகுறா, நம்மளுக்கு ஏன் அழுக வருது அப்படின்னு. நீ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் யோசிச்சு அந்த முடிவுக்கே வந்தேன். சரிடா, பார்த்துக்கோ. எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அத்தை மாமாவை நீ தான் சமாளிக்கணும். பார்க்கலாம்டா, வீட்டில் சொல்கிறது தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். பார்த்து தான் சொல்லணும். சரிடா, என்ன இங்கே இறங்கிட்டேன்? நான் எப்படியே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன். இது ஃபுல்லாக இல்லை, நான் என்னென்னு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ எங்கே போகிறேன்? ஏண்டா, ஒரு ஆஃபீஸில் எம்டியாக இருக்கிறவனை கூப்பிட்டு வந்து நான் அடுத்த நிற்க வச்சுட்டு எங்கே போகிறேன்னு கேட்குற பற்றியா? ஆமாம், நீ எம்டி இல்லை? ஆமாண்டா, எம்டி இல்லை தான். உன் கூட இப்படியே சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். சரி சரி, நீ போய் ஒர்க்க பாருண்ணே. பார்க்குறேன். நீ கிளம்பு. அவளை விட்டுட்டு வந்தது மனசு கஷ்டமாக இருக்குடா. ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட இருந்தால திடீர்னு பக்கத்தில் அவள் இல்லைன்றப்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயோ, ஆரம்பிச்சிட்டானே. டேய், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நீனும் ஸ்டேஷனுக்கு கிளம்பு. எதையை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காது. டேய், நான் போய் அவ்வளோ ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவா. கழுப்பு கட்டி அடிக்காத மச்சான். போனீன்னா பாட்டி ஒன்று அடிச்சிரும். அவள் ஃபோன் கூட யூஸ் பண்ணலடா, எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. அதான் இசை நம்பர் வாங்கினியே, அவளுக்கு கால் பண்ணி அவள்கிட்ட கொடுக்க சொல்லு. என்ன இப்போ அவள் தான் சாவ போகிறா என்கிட்ட. பாவண்டா அந்த புள்ள. அப்புறம் என்னாச்சு? சார்மதி சிஸ்டர் ஒத்துக்கலையா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. முழுசா கதையை சொல்லு. ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு என்னை பார்க்காம உட்காந்து லவ் ஸ்டோரி கேட்டுட்ருக்கேன். ஆர்வமா இருக்குல்ல? இருக்கும். என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நல்லவனே, வீட்டுக்கு போகலாமா? போகலான்டா. உனக்கு என்ன சொல்லு? நீ தான் வெட்டியா 2 நாள் உட்காந்துருக்க. உன்னை நான் எப்போவோ போகணும்னு சொல்லிட்டேனே.
ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும்? இந்த டைம் சிஸ்டர் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால் இப்போ நம்ம முடிச்சுக்கலான்னு. ஆமாண்டா, என் பொண்ணுட்டி ரொம்ப ஷார்ப் ஆகிட்டா இப்பெல்லாம் பார்த்தியா? அதையும் தாண்டி என் ஹாஸ்பிட்டல் நர்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஏண்ணா என்னாச்சு? ஆமாம், இவர் ரூம் பக்கம் தான் வர முடியலையாமே, யாரும் வந்தாலும் கலாய்ச்சி அனுப்பிடுறானா. இந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே பார்க்கறது இல்லை டாக்டர், இவர் ஏன் வெட்டி எங்கே உட்காந்துருக்காரு, வீட்டுக்கு அனுப்புங்கன்னு அவங்க தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. பேஷண்ட் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தால் பிரசவ வார்டு ஆக்கிடுவாருன்னு ஃபீல் பண்ணுறாங்க. உன்னாலதான் இந்த அசிங்கெல்லாம் பத்தியா? கம்மன் தேடி எங்கேயாவது. ஏண்டி நான் என்னடி பண்ணேன்? டேய் சும்மா இருடா, நீ சொல்ல சொல்ல இவ என்ன முறைக்கிறா. முறைக்கட்டும், என்னால் முடிஞ்சதை நான் பார்க்க வேணாமா? அடப்பாவி, அவனுக்கு ஒன்றும் இல்லை, ட்ரெஸ்ஸிங் மட்டும் இந்த வீக் லாஸ்ட்டில் வந்து பண்ணால் போதும். 4 டேஸ்க்கு அப்புறம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க சரிங்களா? தேங்க்ஸ், நான் ரொம்ப கேர் எடுத்து பார்த்தீங்க. சிஸ்டர் தேங்க்ஸ்லாம் சொல்லி பிரித்து பார்க்குறீங்க. அவன் என்னோட நண்பன், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காம படித்த படிப்பு வேஸ்ட் ஆகிடாதா? அப்படி சொல்லு மச்சான், எனக்காக தான் டாக்டர் படித்தேன். சீக்கிரமே வரேன்டா உன் ஹாஸ்பிட்டலுக்கு. எதுக்கு? டெலிவரிக்கு தானே. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் மச்சான். உங்க ரெண்டு பேர்கிட்ட நம்மளால பேச முடியாது. நான் வெளியில போய் அம்மா அத்தைக்கிட்ட எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்கண்ணா. சரிங்க சிஸ்டர், நீங்கள் கிளம்புங்க. என்னாச்சுடா திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டா? இல்லைடா, நான் என்னோட கெரியரை பார்க்க போன கேப்பில் இங்கே நிறைய நடந்திருக்கு போலையே. என்னடா சொல்கிறேன்? ஆமாம், நேற்று தர்மா ஹாஸ்பிட்டல் வந்தால, அப்போ என்கிட்ட பேசினான். ஆமாண்டா, அவனை பற்றி நானே பேசணும்னு நினச்சேன். எங்கே? சொன்னான், கொஞ்சம் ஞாபகம் மறதி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. என்கிட்ட அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமான்னு கேட்டான். சொல்யூஷன் இருக்குடா, ஆனால் ட்ரை பண்ண அது சக்ஸஸ் ஆகுமான்றது தான் எனக்கு டவுட்டு. ஏன்டா? இல்லை, ஒரு சில கேஸ்க்கு சக்ஸஸ் ஆகும், ஒரு சில கேஸ் லக்கை பொறுத்து தான். அவனுக்கு என்ன பண்ணலான்னு நீ நினைக்கிற? இல்லைடா, ஞாபகப்படுத்தி தான் ஆகணும் அவனுக்கு. அதான் நான் அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டதுக்கப்புறம் இதை ப்ராசஸ் பண்ணலான்னு இருந்தேன். இல்லைடா, அப்படி எதனா சான்சஸ் இருந்தால் சொல்லு, பண்ணிடலாம். அவன் யாரையோ லவ் பண்ணான்னு சொல்கிறான். யாருடா, உனக்கு தெரியுமா? நீ எதுவும் சொல்ல மாட்டேறியாமே அவங்ககிட்ட? ஆமாண்டா, லவ் பண்ணான். எனக்கு தெரியும் அந்த பொண்ணு, ஆனால் இப்போ அந்த பொண்ணு கன்சீவாக இருக்காங்க. என்னடா சொல்கிறேன்? ஆமாம், நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. உன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா? அவன் லவ் பண்ணும்போது நான் மட்டும்தானடா கூட இருந்தேன், எனக்கு அவங்கள தெரியும். மற்றபடி நம்ம ஃபேமிலியில் யாருக்கும் அவங்கள தெரியாது. இப்போ அவனுக்கு தெரியுமா? நான் சொல்லலடா, அவங்க அப்போவே கஷ்டப்படுற ஃபேமிலி தான். இப்போ அவங்க ரெஸ்யூம் எனக்கு வந்திருந்தது. சரி, இவங்க ஏன் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன புதுசில் இவனை கான்டாக்ட் பண்ணல, இவனுக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் அவங்களுக்கு வேலைக்கு எடுத்தேன். சரி, இவங்க மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அவங்க வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணலடா, அதான் ஏன்னு தெரியல. இப்போ கன்சீவாக இருக்காங்க. என்னடா சொல்கிற? எப்படி கன்சீவாக இருக்க முடியும்? சின்சியராக லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், அப்புறம் அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஆமாண்டா, அதான் எனக்குமே புரியல. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இதெல்லாம் மறந்து எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு 6 மந்த் நியர்பை ஆக போகுதுடா. அப்படியா? சரி, நம்ம பிரச்சனையை சீக்கிரமாக சரி பண்ணுற வரைக்கும் நல்லது தான். ரொம்ப இழுத்துட்டு போனோன்னா தான் பிரச்சனை. மேபி அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவனுக்கு ஞாபகம் வர சான்சஸ் இருக்குது. ஆனால் என்னடா ஆனால்? இல்லைடா, அவன் லவ் பண்ணது எல்லாத்தையும் அவனுக்கு ஞாபகம் வந்துடுதுன்னே வச்சுக்கோ. ஆனால் அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு அவன் காரணமாக இருந்தால் பரவாயில்ல. வேறு ஏதாவது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைக்கு அப்படின்னா அதான் எனக்கும் பயமாக இருக்குது. ஆனால் ஒரு சைடு நம்பிக்கையாகவும் இருக்குது. அவன் கல்யாணம் பண்ணிக்கல தான், மேபி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது நடந்திருக்கலாம்ல. ஆனால் அது அவன் பேபியாக இல்லைனா அவன் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவான். அதுக்கப்புறம் அவனை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிடும். ரிஸ்க்குன்னு தான் சொல்கிறியா? ஆமாண்டா, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நமக்குன்னு இருந்த பொருள் திடீர்னு நமக்கு இல்லைன்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு வெறுமை வரும் இல்லையா? அந்த வெறுமை மனுஷனை என்ன வேணாலும் பண்ணலாம். அதுவும் இந்த மாதிரி ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கான். இப்போ அவங்க கன்சீவாக இருக்காங்க, அதுக்கு இவன் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வெறுத்துருவான்ல லைஃபை. அப்புறம் என்னடா பண்ணலாம்? இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? நல்லதோ கெட்டதோ கடவுள் மேலே வாரத்தை போட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எது நடந்தாலும் பரவாயில்ல, அவன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு அவன் பைத்தியமாக வரதை விட இப்படியே அவனை சரி பண்ணிட்டு போயிடலாம். சரிடா, நீ எப்போன்னு சொல்லு, நான் அவனை கூப்பிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட் வர சொல்லியிருக்கேன். அவர் வரப்போ நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நீ அவனை கூப்பிட்டு வானே. சரிடா. அப்புறம் உன் மேரேஜ் எப்படா? அம்மா டேட் குறித்து வாங்கிட்டு வந்திருக்காங்கடா. நான் இன்னும் டேட் பார்க்கல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக. ஊரில் வேறு மேரேஜ்னு சொல்லிட்டு இருந்தான் தர்மா. எல்லோரும் ஜாலியாக கிளம்பி போயிட வேண்டியதான். கண்டிப்பாடா. அப்புறம் சார் எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிறீங்க? இன்னும் சாருக்கு பொண்ணு எதுவும் சிக்கலையே. அதுவும் கரெக்டு தான். இந்த வருஷத்தில் சிக்கனா மேரேஜ் பண்ணுவோம், இல்லைனா கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஏண்டா, வீட்டில் அம்மா பொண்ணு பார்க்கலையா? பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் அமையல. அமையும்டா, விதி என்னன்னு இருக்கோ அப்படி தானே. அதுவும் கரெக்டு தான், பார்க்கலாம். நம்மளுக்குன்னு யாராவது ஒருத்தவங்க பிறந்திருப்பாங்கல்ல, நம்ம கண்ணு முன்னாடி வராமலா போயிடுவாங்க. அது இன்னும் கரெக்டு தான், வருவாங்க. சார் எப்போ பிடிச்சிக்கோங்க. பார்க்கலாம்.